காலையில் ஒரு ரேட் இருக்கும் சார், அந்த ரேட்டு கொண்டாந்து நம்ம மார்க்கெட்டில் இறக்குவோம். இறக்கும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்குரிய பணம் நமக்கு கிடைக்கும். மேபி நம்ம வாங்கினதை விட குறைஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி நஷ்டம், அதிகமாக இருந்தால் அன்றைக்கி லாபம். என் கையில் ஒன்றும் இல்லை சார், இறைவன் கையில் இருக்குது. மிக அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. சில பொருட்களை ஸ்டாக் வச்சுப்பாங்க, சில பொருட்களை ஸ்டாக் வைக்க முடியாது. இப்போ ஸ்டாக் வைக்க முடியாதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உலகத்தில் நண்பர்களே, அறிவால் ஜெயிப்பது ஒரு வகை. சில பேர் லக்கி பாஸ்கர், அதிர்ஷ்டத்தால் ஜெயிப்பது ஒரு வகை. வந்து இங்கேருந்து கர்நாடகாவில் வேலை கிடச்சிருக்கு சார், தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போய் வேலை பார்க்குறீங்க, ஆந்திரா போய் வேலை பார்க்குறீங்க, கடல் தாண்டிய பயணம் மாதிரி 6 தாண்டிய பயணம்னு ஒன்று இருக்குது. அவர்களுக்கெல்லாம் கூட அற்புதமான விஷயங்கள்லாம் அப்பா அம்மா தருவாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளை அவங்க நம்பலைன்னு அர்த்தம். நம்ம பண்ண சேட்டை அப்படி. உண்மையே சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் மாதிரி நேரமெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கும். 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது குரு 7 அங்கே ரெடியாக உட்காந்துருக்கார், இந்த பக்கம் 6 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். நமக்கே 1008 பிரச்சனை கோபால். அப்போ 2 கூடியவர் 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற 2ஆம் இடத்துக்குடியவர் சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். யாரோட? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவானோட. 7, 10 கூடிய புத பகவான் நீச்சம் பெறுகிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற 17ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக ஒரு உறவு வரப்போகிறது. அப்படிங்கிறது என்ன உறவு வரப்போகிறது? சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற சூரிய பகவான் 14ஆம் தேதி மேஷத்திலே உச்சம் பெறுகிறார். மிக பிரம்மாண்டமான அமைப்பெல்லாம் வரப்போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன். இதை விட வாழ்க்கையில் வேற என்ன விஷயம்? பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அடே அப்பா. 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சம் பெறுகிறார். அப்போது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் யோகத்தை தரக்கூடிய ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார். அப்போது என்னெல்லாம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உலக வாழ்வியலில் நான் அப்பாவால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்க போகுது. இது இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்க, ஒரு காய்கறி பிஸ்னஸ் மாதிரி, பூ பிஸ்னஸ் மாதிரி, காலையில் ஒரு ரேட் இருக்கும் சார், அந்த ரேட்டு கொண்டாந்து நம்ம மார்க்கெட்டில் இறக்குவோம். இறக்கும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்குரிய பணம் நமக்கு கிடைக்கும். மேபி நம்ம வாங்கினதை விட குறைஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி நஷ்டம், அதிகமாக இருந்தால் அன்றைக்கி லாபம். என் கையில் ஒன்றும் இல்லை சார், இறைவன் கையில் இருக்குது. மிக அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. சில பொருட்களை ஸ்டாக் வச்சுப்பாங்க, சில பொருட்களை ஸ்டாக் வைக்க முடியாது. இப்போ ஸ்டாக் வைக்க முடியாதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உலகத்தில் நண்பர்களே, அறிவால் ஜெயிப்பது ஒரு வகை. சில பேர் லக்கி பாஸ்கர், அதிர்ஷ்டத்தால் ஜெயிப்பது ஒரு வகை. அது இறைவன் அருள்னு வச்சுக்கோங்களேன். 9 கூடியவன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டு லைஃபே மாறி போச்சு. எப்படி நடந்ததுன்னே தெரியல சார், எனக்கே என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிறேன், எனக்கு நடந்தது உண்மையா இல்லையான்னு எனக்கே தெரியல. இந்த அற்புதமெல்லாம் இங்கே தான் நடக்கும். காரணம் என்னவென்றால், இந்த 9 குடையவன் 5ஆம் இடத்துல உச்சம். அதே மாதிரி 6 தாண்டிய பயணத்தில் செல்பவர்களுக்கெல்லாம் இப்போ இங்கேருந்து கர்நாடகாவில் வேலை கிடச்சிருக்கு சார், தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போய் வேலை பார்க்குறீங்க, ஆந்திரா போய் வேலை பார்க்குறீங்க, கடல் தாண்டிய பயணம் மாதிரி 6 தாண்டிய பயணம்னு ஒன்று இருக்குது. அவர்களுக்கெல்லாம் கூட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த ஊரில் எனக்கு மரியாதை இல்லை சார், நான் அந்த ஊரில் போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு வேறு நாட்டில் வேறு ஊர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போது 9 குடையவன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது நான் சொன்ன பாருங்கள், அப்பா நமக்கு எடுக்கிற அனுகிரகம். இந்த நண்பன் படத்தில் வர மாதிரி, இப்போ என்னப்பா ஆகிடப்போகுது, நான் ஒரு நல்ல ஒரு கேமராமேனாக இருப்பேன், என்ன ஒரு ஸ்டைப்பன் மட்டும்தான் வாங்குவேன், கம்மியான சம்பளம் வாங்கினா மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்வேன் இல்லைப்பா. அப்பா உடனே ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, அவ்வளோதானே நான் வாங்கிக்கிறேன்ப்பா, ஒரு லேப்டாப் வாங்கித்தரேன், ஒரு கேமரா வாங்கித்தரேன், போ எங்கன்னா போய் பொழைச்சிக்கோ. அப்பாவோட அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். இது வரைக்கும் நான் இன்ஜினியர் ஆக்கலாம் நினச்சேன், உன் இஷ்டம் கேட்டு இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சிருப்பா. அந்த போன்ற அற்புதங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களே, எதை வேணால் அப்பா அம்மா தருவாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளை அவங்க நம்பலைன்னு அர்த்தம். நம்ம பண்ண சேட்டை அப்படி. உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா அப்பா அம்மா நம்பியா உங்களை வெளிநாடு கூட அனுப்புவாங்க, என்ன வேணால் தருவாங்க. நம்ம ஊருக்குள்ளே பண்ணாத வேலை இல்லை. அப்போ என்ன ஆகும், அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் உங்களை பாரின் அனுப்பாமல் இருக்கார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் உங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லாமல் இருக்கார். உனக்கு ஒன்றே பார்த்துக்க தெரியல, நான் எப்படா உன்னை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி. அவர் டவுட்டு நியாயம் தானே, நம்மளுடைய ப்ரீவியஸ் சிபில் ஸ்கோர் அந்த மாதிரி. ஸோ அப்போ
அதெல்லாம் மறந்துட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. பாடுறா அப்படிங்கிற மாதிரி. ஒரு படத்தில், அந்த தனுஷ் படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த பையன் மனசில் என்னென்னமோ இருக்குது பாரு, 7G ரெயின்போ காலனியா அந்த படத்தில். அந்த மாதிரி குருஜி நிறைய படம் பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். அப்போ அதில் வர மாதிரி அப்பாவுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பெறுறீங்க. அடுத்ததாக பெரிய விஷயமே புதிய உறவுன்னு சொன்னீங்களே குருஜி, அந்த மேட்டருக்கு வாங்க. இதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்டருக்கு வாங்க. என்ன அந்த புதிய உறவு? இந்த வருது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்போது 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த சுக்கிர பகவான் இருந்து 6 குடைவனாக ஆட்சி பெறுகிறார். அப்போ பழைய ஒரு பழைய ஆட்களை சந்திக்கிறீங்க. இந்த மாதிரி நேரமெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கும். 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது குரு 7 அங்கே ரெடியாக உட்காந்துருக்கார். இந்த பக்கம் 6 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்? பழைய சொந்தங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. ஒருத்தர் எனக்கு ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ண சார், காதலித்தேன் சார், அவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க, இன்றைக்கி தான் அவங்கள சந்தித்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் பேசிக்கொள்ள வார்த்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தர், உங்கள் மந்தையில் 2 ஆடுகள். இது ரொம்ப முக்கியம். அவனுக்கு இங்கே பணம் இல்லாமல் உட்காந்துருக்கோம். நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். அந்த புதிய உறவு தான், அதை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அப்படி புன்னகையுடன் சென்று கடந்து அப்படியே வந்துடணும், அவ்வளோதான். நமக்கே 1008 பிரச்சனை கோபால். அப்போ 2 கூடியவர் 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற மந்திரம். 2ஆம் இடத்துக்குடியவர் சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். யாரோட? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவானோட. 7-10 கூடிய புத பகவான் நீச்சம் பெறுகிறார் இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ பார்ட்னர்ஷிப்னால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். சார், சில பேர் உலகத்தில் பார்ட்னர் நீங்கள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதே அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அவங்களோட அசோசியேட் ஆகி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான், நமக்கே அவனோட நிறையா தெரியும் போல இருக்கே, தெரியாமல் வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோங்கிறதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறமா அவங்கள்ட்டேருந்து பிடிக்கிட்டு வரதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், பார்ட்னர்ஷிப்பு வந்தால் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஒரு விஷயத்தை அழகாக பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள், இறங்கி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்களில் இன்னொருத்தர் கனவுகளை காணாதீர்கள், அது நடக்காது. காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க இந்த லெவலில் இருக்கணும்னு, ஆனால் அது அவர் காண்ற கனவு கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 6க்கு 7 கூடைய குரு பகவான் ஒரு பக்கம் இந்த பக்கம் இது பண்ணிகிட்ருக்கார். 7 கூடைய நீச்சம் அடைந்து விடுகிறார். இந்த 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் சூரியன் வந்து வாவேனும் அரசு பணிலாம் கிடைக்க போகுது. சில பேருக்கு என்ன ஆகுது, அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும். அரசு ஆதரவு பெற்ற அமைப்புகள் எல்லாம், என்ஜிஓஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. பெரும்பணம் வரப்போகிறது. அடி தூள் பண்ண போகிறீங்க, உங்களை அசைச்சிக்க முடியாது. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் என்பது திண்ணம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடம் என்பது கற்புன்னு பேர். அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் 5 கூடியவன் இருக்கிறான். அப்போ என்ன ஆகும், புதுசாக கார் வாங்குறீங்க, பூமி லாபம் வாங்குறீங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் 7 கூடியவனே நீச்சமாயிட்டான் 4ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா, ஒய்ஃபு சந்தேகப்படுவாங்க லைட்டாக. அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்னும் நைட்டான உன் ஃபோன் எங்கேஜாகவே இருக்குது, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ ஹலோ, இது ஒய்ஃபு கூட இருக்கா? யார், ராங் நம்பரா நீங்கள்? ராங் நம்பராம்மா. நீங்கள் ஏதாவது அட்ராசிட்டி பண்ணி அப்படியே மாட்டிப்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது என்ன வேணால் பண்ணுங்கள், அந்த இந்த பேர் மட்டும் கெடாமல் இருங்க. ஏன்னா அப்புறம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 7 கூடியவரெலாம் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். நீங்கள் சேட்டை பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டிக்கிட்டீங்கன்னா வீட்டை விட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லார்ட்டையும் அப்ரூவல் வாங்கி நான் நல்லவனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா 7 கூடியவர் நீச்சம். அப்போது 4ஆம் இடத்துல நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கேர்ஃபுல்லாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. என்னை நேரில் சந்திக்க விரும்புபவர்கள் கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க. உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடத்தோட பேர் தான். கீழே கூகுள் மீட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். தினமும் மாலை 5 மணிக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகலாம். சுவாமியை பாருங்கள். ஒரு முறை இந்த சுவாமியை ஸ்ரீமடத்தில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தினமும் வரணும்னு தோணும். வர முடியாதவர்களுக்காக கூகுள் மீட் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.